ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சட்னி. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு, வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பொடிசாக வெட்டின தக்காளி 1.5 கப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி வச்சு வேக விடணும். நடுவில் 2-3 வாட்டி நல்லா கிளறிக்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கணும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கொதிச்சா போதும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த தக்காளி சட்னி தோசை, ஆப்பம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.